இந்த மக்களுக்கு. அதோட தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்குத்தான் அதிகம். மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி, உடையா நம்முடைய விட அவன் உடை நாகரிகமானது, சாப்பாடா நம்முடைய விட அவனுடையது சத்துள்ளது அது நாகரிகமானது, நிறமா நம்ம கருப்பா இருக்காங்க வெள்ளையா இருக்கிறவன் உயர்ந்தவன். இது ஒரு நோய். இதை அவன் பயன்படுத்திக் கொண்டு அந்த வெடியுப்புகளை சந்தைப்படுத்தினான். அதை போட்டால் நன்றாக விளையும் என்றான். நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து இருக்கும், உள்ள போனா தெரியாது. 110 120 இந்த மாதிரி குடி ஒளிச்சான், இந்த மாதிரி இது சம்பா கருடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான பயிர்கள். அப்ப சாஞ்சு கிடக்கும் விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கு, நம்ம குனிஞ்ச அர்த்தம். அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவடை இருந்தது. அந்த நடுப்பகுதியை மாட்டுக்கு தீவனமா வச்சோம். மாடு நம்மோடு ஒரு உடன்பிறந்தான் போறல உழைத்தது. குப்பையை கொண்டு போய் வண்டியில ஏற்றி கொண்டு கொட்டுவோம். உழவுக்கு அவனை பயன்படுவான், அறுத்த கருதி அவனை ஏற்றிட்டு வந்து இறக்குவான், அடித்து போட்டதை அவனை காலால் மிதிச்சு பனையில் பற்றி உதிர்த்து விடுவான். அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம். நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம், தவிட மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசி சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியை அவனுக்கே ஊற்றுவோம். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையா இருந்தது. மறுபடியும் உரம் அவனே சாணியா தந்துடுவான். அதை சேமித்து வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு போய் கொட்டுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவை, நம்ம உறவு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்குது. இன்னும் எங்க வீடுகள குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு நீங்க படம் எடுத்தது இருக்குது. 5000 ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் செல்வம் என்று படை. மாடு மாடல்ல செல்வம். அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை, இந்த ரசாயன இந்த உழவு இயந்திரத்தை விற்பனை பண்ண முடியும். இந்த ரசாயன உரத்தை மாடு இருக்கிறவரை ஆடு இருக்கிறவரை என்னன்னு இந்த இயற்கை உரம் சாணி கிடக்கும், அது குப்பையாக அது உரமாக. அப்ப அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும். இப்ப அவன் கொண்டாந்து போட்டான். நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கல, அப்ப விளைச்சல் வரல. அப்ப நம்முடைய வேளாண்குடி மக்களின் புகார் என்ன, என்னையா உன் உரத்தை போட்டா விளையும்னா ஒன்றும் இல்லையா அப்படின்னு. அப்போ உன் விதை தப்புன்ட்டான், உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதைதாரன்னு. அவன் என்ன பண்ணான், 5008 5020 இந்த குட்டையா பயிறு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல்லு, குனிஞ்சறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு இருக்கிற உயரத்துக்கு வந்துருச்சு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான அவைவானது பொய்யாயிட்டுது. அப்ப என்ன ஆயிடுச்சு, வரப்பு இருக்கு, நீர் இல்லை, பயிர் உயரல, எல்லாம் குட்டையா போச்சு. அறுத்தா அடி காட்டுக்கு இருக்கு, நுனி வீட்டுக்கு இருக்கு, நடு மாட்டுக்கு இல்லை, மாட்டுக்கு தீவனம் இல்லை, ஒழிச்சான். இப்படி ஒவ்வொன்றா நுட்பமா அடிச்சான். நம்ம என்ன பண்ண, நமக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, காதுல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான். வளர்ச்சி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி வேலை வாய்ப்பு. அதுதான் அப்பா சொல்றாரு, இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொள்ளுங்கிறார். அதான் உண்மை. அப்புறம் கடைசியா யானாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்லை. அப்போ மாட்டை வதைக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார். பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒழிந்துவிடும். ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை, அடிமாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல் அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார். ஒரு இனம் அழியிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது, ஆட்டை அழிப்பது, பாரம்பரிய அவன் தொன்ம அடையாளங்கள், பாரம்பரிய விதை அழிப்பது, அவனுடைய மொழி அழிப்பது, கலை இலக்கியத்தை அழிப்பது, வழிபாட்டை அழிப்பது, பனையை அழிப்பது, இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அழிந்துவிடும். இப்ப ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது. அதுபோலதான் பனை. அதுல இருந்து கருப்பட்டி, நொங்கு, பதநீர் எல்லாம் இருந்தது. அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான். அதை என்ன பண்ணா, இங்க பாருங்க, நுட்பமா பனை அரிசி இப்ப செங்கல் காலவாக்கி சும்மா இருக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான்.
50 ஆண்டு கால பனையை வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிச்சு. அது பயன் இல்லப்பா, பணம்